வெல்கம் டு மை செல்ஃப் ட்ரேடிங். டுடே வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் இனோவா கேப் டேப் லிமிடெட் ஐபிஓ பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த கம்பெனியோட டீடைல்ஸ் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்கு. ஐபிஓ அப்படிங்கிறது லிஸ்டிங் கெயினுக்காக தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். ஐபிஓ ஓப்பனிங் டேட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப டிசம்பர் 21ல இருந்து டிசம்பர் 26 வரைக்கும் இந்த கம்பெனியோட ஐபிஓ ஓப்பனிங்ல இருக்கு. இந்த கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு பாக்குறப்ப 10 rupees per ஷேர் இருக்கு. 10 rupees per ஷேர் அப்படிங்கிறப்ப அப்கமிங் டேஸ்ல போனஸ் ஸ்பிட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனில நம்ம எதிர்பார்க்கலாம். பிரைஸ் பேண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 426 லோயர் பேண்டாவும் 448 வந்து அப்பர் பேண்டாவும் இருக்கு பர் ஷேர். லாட் அப்படிங்கிறப்ப நம்ம டோட்டலா 33 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பை பண்ற மாதிரி இருக்கும். இந்த கம்பெனியோட டோட்டல் இஷ்யூ எவ்வளவு, ஃப்ரெஷ் இஷ்யூ எவ்வளவு, ஆஃபர் பர் ஷேர் எவ்வளவு அப்படின்ட்டு க்ரோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனி லிஸ்டிங் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப பிஎஸ்சி என்எஸ்சி ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா லிஸ்டட் ஆகுது. இந்த கம்பெனி ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு 35% வந்து பாத்தீங்கன்னா இஷ்யூ பண்றாங்க. அதனால கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். இந்த கம்பெனியோட ஃபைனான்சியல் டேட்டா அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2021ல இருந்து 23 வரைக்கும் இருக்க டேட்டா கொடுத்திருக்காங்க. இந்த வேல்யூ எல்லாமே க்ரோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனியோட அசெட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2021 கம்பேர் பண்றப்ப 2022-23ல கண்டினியூவா வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2021 கம்பேர் பண்றப்ப 22-23ல கண்டினியூவா வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2021 கம்பேர் பண்றப்ப 22-23ல கண்டினியூவா இன்க்ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நெட்வொர்த் அப்படின்னு நம்ம பாக்குறப்பையும் 2021 கம்பேர் பண்றப்ப 22-23ல நெட்வொர்த் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ டோட்டல் போரிங் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2021 கம்பேர் பண்றப்ப 22-23ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இந்த கம்பெனியோட கடன் அப்படிங்கிறது இது மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா பைனான்சியலா நம்ம பாக்குறப்ப நெகட்டிவா இருக்கு. மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா தான் இருக்கு. இந்த கம்பெனியோட ஐபிஓ ஓப்பனிங் டேட் டிசம்பர் 21, 2023. இந்த கம்பெனியோட ஐபிஓ க்ளோசிங் டேட் டிசம்பர் 26, 2023. பேசிக் அலாட்மெண்ட் டிசம்பர் 27, 2023. இந்த ஐபிஓ உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ரீஃபண்ட் வந்து டிசம்பர் 28, 2023. இந்த ஐபிஓ உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ரீஃபண்ட் வந்து டிசம்பர் 28, 2023. இந்த ஐபிஓ உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா டிசம்பர் 28, 2023 அன்னைக்கு உங்களோட டிமேட் அக்கௌண்ட்ல இந்த ஷேர் வந்து கிரெடிட் ஆயிரும். லிஸ்டிங் டேட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப டிசம்பர் 29, 2023. இந்த கம்பெனியோட ஐபிஓ நீங்க அப்ளை பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா டிசம்பர் 26, 2023 5 PM முன்னாடி இந்த கம்பெனியோட ஐபிஓ நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இந்த கம்பெனி ரீட்டைல் ட்ரேடர் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஒரு லாட் அப்படிங்கிறப்ப 33 ஷேர்ஸ் பை பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 14,784 rupees நமக்கு தேவைப்படும். இதுவே ரீட்டைல் ட்ரேடரா நம்ம மேக்ஸிமம் 13 லாட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். 13 லாட் அப்படிங்கிறப்ப நம்ம டோட்டலா 429 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பை பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 1,92,192 rupees நமக்கு தேவைப்படும். இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ப்ரீ இஷ்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா 66.85% இருக்கு. போஸ்ட் இஷ்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல மென்ஷன் பண்ணல. இந்த கம்பெனியோட கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 20-12-2023 அன்னைக்கு எஸ்டிமேட் லிஸ்டிங் பிரைஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 659 rupees இருக்கு. இந்த கம்பெனியோட ஐபிஓ பிரைஸை காட்டிலும் 47% அப்சைட்ல ஓபன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 200 லெவல் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த கம்பெனியோட ஐபிஓ அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா லிஸ்டிங் கெயினுக்காக அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கம்பெனியோட ஐபிஓ வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க. கிடைச்சது அப்படின்னா 40% ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கலாம். கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படிங்கிறது நிப்டியோட பிளக்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் மேக் பண்றோம். நீங்களும் ஐபிஓ இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோ கீழே ஆஞ்சல் ஒன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் இருக்கு. அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ற மூலமா நம்ம சேனலோட சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். நம்மளோட யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் எ கிரேட் டே கைஸ்.